மக்கள் போற்றும் மகத்தான தளபதிக்கு மக்களால் கிடைத்த வெற்றி சின்னம் விசில் சின்னம். இது நம்ம சின்னம். இவன் YBM பாலாஜி, கொளத்தூர் தொகுதி, தமிழக வெற்றி கழகம். என் நெஞ்சில் குடியிருக்கும் தளபதி. ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிலை பற்றி விவாதிக்கலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. ரெட்ரோலுக்ஸ் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்து பாருங்கள். தொடர்ந்து வீடியோக்குள்ளே போடுறதற்கு எல்லா முயற்சிகளையும் எடுக்கிறோம். அப்படியே அந்த ரெட்ரோலுக்ஸ் ப்ளஸ்ஸையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப். ரெட்ரோலுக்ஸ் ப்ளஸ்ஸுக்கும் வீடியோஸ் வரும், அதையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதில் இல்லாத அன்னைக்கு அதில் வந்து வீடியோக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்றதுனால 2 சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு. டிஸ்கிரிப்ஷனில் நம்ம லிங்க்கும் கொடுத்துட்றோம். தயவு செஞ்சு சொல்கிறதோட சரி, லிங்க் எல்லாம் போடுறது இல்லை. இன்னைக்கு போடுவோம், நம்ம பார்ப்போம். போகலாங்களா? நம்ம திமுக காங்கிரஸ் அவங்களுக்கு ஆரம்பிக்கும் போதே திமுக காங்கிரஸ் எந்த நேரமும் திமுக காங்கிரஸ். நாட்டுல வேற பிரச்சனையே இல்லையா? இருக்குது. பிரச்சனையை பத்தி பேசணும். நாடே பிரச்சனையில தான் இருக்குது. கேளுங்க. திமுக காங்கிரஸ்க்கு இடையில நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு, எங்களுக்கு ஒரு 40 சீட்டு எல்லாம் வேணும்னு தொடர்ச்சியா கேட்டுட்டு இருக்காங்க. முதல்வர் அவர்கள் வந்து நோன்னு சொல்லி கேட்டு போட்டு மூடிட்டாரு. அப்படிலாம் தர முடியாது, நீங்க கேட்டா கொடுத்துடணுமா அப்படின்லாம் கேட்டாங்க. உடனே மாணிக்கம் தாக்கூர் வந்து போய் ராகுல் காந்தியெல்லாம் சந்திச்சுட்டு வந்திருக்காரு. சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு இன்னைக்கு வந்துன்னா எங்களுக்கு 40 சீட்டு வேணும், நீங்க போன தடவை தோத்தீங்களா, ஒரு 40 சீட்டு தோத்தீங்களா, அந்த 40 எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. துதியை கவனித்தீரா? நீங்கள் தோர்த்த 40 எங்களிடம் கொடுக்கவும் ஜெயிச்சிருவீங்க. கொடுத்துட்டா. அதாவது இந்த பேட்டில் வந்து எல்லாரும் நினைக்கிற மாதிரி சீக்கிரம் சரியாயிடும், இந்த இப்படி முடிஞ்சிடும், அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, திமுக காங்கிரஸ் வந்து வாய்ப்பே கிடையாது, உடையவே உடையாது, எப்படியா இருந்தாலும் சரி. இந்த கருத்து என்கிட்டையும் அதே கருத்து தான் இருக்கு. அவ்வளோ சீக்கிரம் இது உடையறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற கருத்து தான் இன்னமும் நான் நினைக்கிறேன். ஆனால் பிரச்சனை இதை தாண்டி ஒரு முடிவு பெறும்னு நினைச்சோம்ல, அதை தாண்டி அது உள்ள போய்கிட்டே இருக்கு, ஆழமா போய்கிட்டே இருக்கு. அதுதான் இப்போ பெரிய பிரச்சனையா மாறி இருக்கு. இது இந்த திமுக காங்கிரஸ்ன்ற இந்த இஷ்யூ வந்து ஒரு மாதிரி விளையாட்ட ஆரம்பிச்சது. இல்லைங்க எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும்னா, என்ன பங்கு, நல்லா பேசுறீங்க, இவ்வளவு பெரிய காமெடி பண்ற அப்படின்னு அவர் கேட்க, இல்ல பங்கு இது காமெடி இல்ல, நிஜமாவே சீரியஸா கேட்கறேன், சிரிச்சுக்கிட்டே கேட்கறதுனால நீ வந்து அதை வந்து இது பண்ணிடாத அப்படின்னு இவங்க சொல்ல, நீ திடீர்னு இப்படி பேசுற, அது எப்படி முடியும், தமிழ்நாட்டுல எப்படி சாத்தியப்படும், இவங்களுக்குள்ளாரே பேசிட்டு இருந்தாங்க. யாரு? மாணிக்கம் தாக்கூர், RS பாரதி, ஜோதிமணி, இந்த பக்கம் ராஜகண்ணப்பன், இவங்கள மாதிரி எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் ராகுல் காந்தி ரொம்ப இல்லைங்க அவர் ரொம்ப சீரியஸா தாங்க கேட்கிறாரு அப்படின்னோடனே ஸ்டாலின் என்ன பண்ணாரு, என்ன சீரியஸா கேட்கறாங்களா, தம்பி அப்படிலாம் கேட்க மாட்டா, அப்படியே நல்ல தம்பியாச்சு, நம்ம தானே அவர் முதல்ல பிரதமர்னு சொன்னோம், யாருமே சொல்லாதப்ப நம்ம தானே சொன்னோம், அப்புறம் எப்படின்னு நீங்க பிரதமர் பழிச்சிருச்சு. அதான் மோடியே பிரதமரா இருக்காரு போல கடைசி வரைக்கும். நம்ம பின்ன இங்க இருந்து பீகார் கிளம்பி போய் மை டியர் பிரதர் ராஜீவ் காந்தின்னு சொன்னா பின்ன கடுப்பா வரல, அந்த கோவம்லாம் அவருக்கு இருக்கு இன்னமும். என்னைய சொன்னா அவரு பேர ராஜீவ் காந்தின்னு உங்க கட்சிக்காரங்க பேரா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுப்புலதான் இப்ப என்ன பண்ணாரு, அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு பார்த்தாரு, கேட்டிருக்காரு. அப்புறம் கனிமொழியை போய் அனுப்பிச்சு பார்க்க வச்சாங்க. அதெல்லாம் சரிதான், எல்லாம் ஓகே தான், எல்லாம் ஓகே, எல்லாம் 40 சீட்டு கொடுங்க அப்படின்னு. 40 இல்ல 38 மாவட்டம் கணக்கு வச்சுக்க, ஒரு மாவட்டத்துக்கு ஒரு சீட்டு, 38 மாவட்டம் 38 சீட்டு கொடுங்க அப்படின்னு. இல்ல அண்ணன் யோசிச்சு வச்சிருக்கிறதே 28 தான் அப்படின்னு. 28 எல்லாம் ஆகுறதே கிடையாது. அப்படி இல்லைன்னா MP, அது இல்லாம 28 பிளஸ் ஒரு MP கொடுக்கறதா இவங்களோட பிளான்ல இருந்திருக்கு. ஆனா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நீங்க பார்த்து போயிட்டு வாங்க, கார்ல போறீங்களா ஃபிளைட்ல போறீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஃபிளைட்ல தான் போறேன் அப்படின்னு இருக்காங்க. சரி பார்த்து பத்திரமா ஜன்னல் ஒரு சீட்லயே உட்காந்து பத்திரமா போங்க அப்படின்னு ராகுல் காந்தி அனுப்பிச்சு வச்சிட்டு இருக்காரு. இங்க வந்து இவங்க இதை சொல்ல, இது என்ன சீரியஸா போயிட்டு இருக்கே, இல்லையே முடியும் பார்த்தா சரி 2-3 பேரை வச்சு இதெல்லாம் பேசுங்க, பாத்துக்கலாம், என்ன நடக்குதோ நடக்கட்டும் பாத்துக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. அப்புறம் ராஜகண்ணன் பார்த்தாரு, 2 பேர் உள்ள கட்சியெல்லாம் ஒரு கட்சி, அந்த கட்சிக்கெல்லாம் ஒரு இதுவான்னு சொல்லி கேட்டோன்னே அப்செட் ஆயிட்டு இருக்காங்க. சரி அடுத்த நாள் இதுக்கும் சரிப்பட்டு வருவாங்கன்னு பார்த்தா அதுக்கும் சரிப்பட்டு வரல. தொடர்ந்து மாணிக்கம் தாக்கூர் ஏதாவது பேசிக்கிட்டே இருந்தார். சரி பார்த்தாரு, களத்துல நானே இறங்குறேன் அப்படின்னு சொல்லி இந்தியா டுடே அந்த கான்க்ளேவ்ல ஆட்சி அதிகாரத்துல பங்குலாம் கேட்கக்கூடாது, அதெல்லாம் ரொம்ப தப்பு, தமிழ்நாட்டுக்கு அதெல்லாம் ஒத்தே வராது, உங்களை வச்சு நாங்க ஜெயிக்க மட்டும்தான் செய்வோம், உங்களுக்கு தகுதி இருக்கா இல்லையான்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, தகுதியே இருந்தாலும் சரி உங்களுக்கு நாங்க வந்து கொடுக்க மாட்டோம், இதுல மட்டும் இல்ல உள்ளாட்சியில கூட உங்களுக்கு நாங்க பங்கு கொடுக்க மாட்டோம், பங்கு மட்டும் கிடையாது மரியாதையும் கொடுக்க மாட்டோம், ஏன்னா நீங்க எங்களை அண்டிதான் பிழைக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு வந்து தெளிவா வந்து இந்தியா டுடே கான்க்ளேவ்ல அவர் வந்து வெளிப்படையா சொல்லிட்டாரு.
இந்த நியூஸ் தலைவனுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இங்க இவரு போட்டுட்டாரு, நம்ம மாணிக்கம் தாக்கூர் போட ஆரம்பிச்சிட்டாரு, அன்பே அமுதா அப்படின்னு தட்ட ஆரம்பிச்சாரு. இன்னும் திருப்பி இதே மாதிரி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி என்ன பண்ணாரு, அந்த நிர்வாகிகள்லாம் இப்போ புதுசா போட்டாங்க, அந்த நிர்வாகிகள்லாம் கூப்பிட்டு பேசியிருக்காரு. அந்த நிர்வாகிகளை கூப்பிட்டு பேசினப்ப இப்படி இருக்கா நிலவரம், சரி ரைட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரொம்ப திமுகவுக்கு ரொம்ப ஈர்ப்பாக இருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தியையும் மாணிக்கம் தாக்கூரையும் கூப்பிட்டு கேட்டிருக்காரு, என்னங்க நிலவரம். இல்லைங்க நமக்கு மரியாதையே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, சுத்தமா மரியாதை கிடையாது, என்ன கேட்டாலும் எகத்தளமாவே பேசுறாங்க, நமக்கான தாவேக்காவலை பாருங்க 70 சீட்டு தரேன்றாங்க, இவங்க கூட சேர்ந்து கிட்டத்தட்ட 70 கிட்ட அவங்க தரேன்றதா உறுதியா சொல்றாங்களாம். முடியலையா? நான் அடக்கிட்டே இருந்தேன், முடியல. சும்மா வரல திமுக காரன், திமுக காரன் கிடையாது. அப்புறம் கேட்டப்போ 70 தொகுதி வந்து கொடுக்கறதா உறுதிப்படுத்தியிருக்காங்க. பாருங்க 70 தொகுதி கொடுக்குறேன்றாங்க, நீங்க என்னங்க 40 அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி பரவாயில்ல, ஆட்சி அதிகாரத்துல நம்ம அங்க போய் ஜெயிக்கலனா கூட நமக்கு வந்து ஒரு வாக்கு வங்கி உயர்ந்துடும், விஜய்க்கு வந்து எந்த பேக்கேஜும் கிடையாது, சோ கெட்ட பேர் கிடையாது, நம்ம அவர் கூட சேரும்போது யங்ஸ்டர்ஸ் பிளஸ் அந்த ஒரு புது இது கிடைக்கும், கண்டிப்பா நமக்கு வந்து வெற்றி வாய்ப்புகள் இல்லைன்னா கூட பல இடங்கள்ல நம்ம 2வது இடத்துக்கான வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அவரை வந்து கேட்டிருக்காங்க, கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க. சரி எல்லாத்தையும் வந்து கேட்டிருக்காங்க. இருந்தாலும் ஒரு 40 தொகுதி கேளுங்க, 70ன்னு நீங்க போய் கேட்டதெல்லாம் தப்பு, நமக்கே தெரியும், நம்மகிட்டே ஆள் கிடையாது, நம்மகிட்ட எப்படி 70 பேர் நிறுத்த முடியும், 40 வரைக்கும் கேட்டு பாருங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்பயும் வந்து திருப்பி அதே தான் பதில் வந்திருக்குது. கோவப்பட்டு என்ன பண்ணிருக்காங்க, நாங்க கேட்ட 40ன்றதே நீங்க தோத்த 40 தான், நாங்க மட்டும்தான் தோத்தோம்னு சொல்றீங்க, எங்களுக்கு 25 கொடுத்து நாங்க 18 ஜெயிச்சோம்ல, மத்த இடத்துல தானே 7 இடத்துல தானே தோத்தோம், நீங்க தோத்த 40 இடத்த எங்கள்கிட்ட கொடுங்க, நாங்க ஜெயிச்சு காட்டுறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஏதோ தூக்கத்துல எந்திரிச்சு மாணிக்கம் தாக்கூர் டக்குன்னு டைப் பண்ணிட்டு இருக்காரு. தூக்கத்துல டைப் பண்ணாலும் கரெக்டா டைப் பண்ணிட்டாரு அவர். கொஞ்சம் 40 இடத்துல இவங்க ஜெயிப்பாங்களான்னு தெரியல, ஆனா நீங்க 40 இடத்துல தோத்தீங்கன்றத மக்களுக்கு ஞாபகப்படுத்துறாரு. 173 நீங்க ஜெயிச்சது 133 தான், 40 தோத்தீங்கல்ல, அந்த 40 எங்கள்கிட்ட கொடுங்க, நாங்க வந்து நிக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னே இப்ப இதுதான் பெரிய விரிசலா மாறிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ஒரு சில பல தொகுதிகள், அப்புறம் ஒரு 6 மேயர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கேட்டிருக்காங்க இவங்கள்ட்ட, திமுக கிட்ட. ஒரு இது இப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு சீட்டு பிளஸ் ஒரு 2 மேயர் பிளஸ் 12 வாரிய தொகுதி இப்படின்னு என்னமோ கேட்டிருக்காங்க. இதுல ஏதாவது ஒண்ணு ஓகே பண்ணணும் அப்படின்னு கிட்டத்தட்ட சொல்லியிருக்காங்க. இது சரிபட்டு வராது அப்படின்னு சொல்லி அறிவாலயமும் வந்து கிட்டத்தட்ட வேண்டாம், பார்த்துக்கலாம் அப்படின்ற ரேஞ்சுக்கு, என்ன நடக்குதோ நடக்கட்டும், போனா போகட்டும் அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்துட்டாங்களாம். ரொம்பவும் போய் இறங்க முடியாதுன்றதுனால, ஏன்னா 22ஆம் தேதி சொல்லிட்டாங்க, அதுவும் வந்து இவங்களுக்கு பெரிய அப்செட். 22ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்னு, அதுக்கு 22ஆம் தேதி வரைக்கும் சொல்லிட்டாங்க, ஆனா இன்னும் குழு அமைக்கல, யாரை வச்சு பேச போறோன்ற குழு அமைக்கல. இன்னைக்கு தேதி என்ன 14, ஸோ இன்னும் வந்து ஒரு 6-7 நாள் தான் இருக்கு மொத்தத்துக்கே அவங்களுக்கு. இன்னும் எதுவுமே பண்ணாததுனால எந்த நேரமும் இது பெருசா வெடிக்கலாம். இதுக்கெல்லாம் தாண்டி இவ்வளவு பிரச்சனை நடக்கிறதுனால கீழே இது வந்து ஒரு ஒர்க் அவுட் ஆகணும்ல. இப்போ 2021 இது எல்லாமே ஒர்க் அவுட் ஆச்சு அவங்களுக்கு, எல்லாரும் ஒரே மாதிரி இருந்தாங்க, ஏடிஎம்கே வந்து இது பண்ணணும், ஆட்சியை விட்டு அகற்றணும்ன்றதுனால அது ஈஸியா இருந்துச்சு. ஆனா இப்ப அப்படி இல்லை நிலைமை, இப்ப வேற மாதிரி இருக்கு. இப்ப இந்த 5000 கொடுத்தாருல, அதுல கூட எல்லாருமே வந்து இந்த 5000 கொடுத்ததை வந்து மாணிக்கம் தாக்கூர்லாம் ரொம்ப தெளிவா ராகுல் காந்தி இப்படி ஒரு திட்டம் சொன்னார், அப்போ அதை பேஸ் பண்ணி இப்ப பண்ணதுனால இது வந்து ஒர்க் அவுட் ஆகுதுதான் சொன்னாரு. எம்கே ஸ்டாலினையோ திமுகவையோ அதையோ எங்கேயுமே பாராட்டவே இல்லை. ஸோ காங்கிரஸ்காரர்கள் ஒரு செட் ஆஃப் பீப்புள் இப்படிதான் இருக்காங்க, இது நடக்கவே கூடாது, திமுக விட்டு வெளியே வரணும்னு. ஸோ அது மட்டும் இல்லாம ராபர்ட் ப்ரூஸ்ன்னு சொல்லி காங்கிரஸ் இருக்கக்கூடிய முன்னாள் நிர்வாகி ஒருத்தர் இருக்காரு, பழைய நிர்வாகி. ஆமா, அவரும் ரொம்ப இது மாதிரி சொல்லியிருக்காரு, நம்ம திமுகவுக்கு மரியாதை கிடையாது, நமக்கு ரொம்ப வந்து அவமானங்கள் நிறைய இருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்கு, இவங்க பண்ற தப்பு எல்லாமே நம்ம வந்து சுமக்க வேண்டியதா இருக்கு, எது இவங்க பண்ற தப்பெல்லாம் நம்ம சுமக்க, உங்களை அவங்க சுமந்துகிட்டு இருக்காங்க இத்தனை வருஷமா தமிழ்நாட்டுல ஒண்ணுமே இல்லாம. ஆனாலும் இல்லை, நீங்கள் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக போட்டு அடிக்கும் போதே தமிழகத்தில் அடுத்ததுனா அந்த 5 முனை போட்டியாக தான் மாறப்போகுதுன்னு நினைக்கிறேன். நான் மதியானமே சொன்னேன், அவசரப்பட்டு அவங்க தனியாக போய் நிந்திர போகிறாங்க காங்கிரஸ், அப்புறம் பார்த்துக்கோங்க. எங்கேயும் அந்த இது இருந்தா கொடுங்களேன், தண்ணியும் பேனாவும் எழுதிக்கிங்க, 5 முனை போட்டி தண்ணியில எழுதிக்கிங்க. நின்னா என்ன பண்ணுவீங்க காங்கிரஸ்? ஓ அவ்வளோ ஆயிடுச்சா, இனி நாங்க நான் 2 எலெக்ஷன் கூட தோத்துட்டு போறேன், 3வது எலெக்ஷன்ல யாரும் வந்து செய்ய மாட்டாங்க, வாயால யாரும் சிரிக்கவே மாட்டாங்க, பார்த்துட்டு சிரிச்சுட்டு போயிடுவாங்க, ஆனா வாயில சிரிக்க மாட்டாங்க, அப்படி கடந்து போயிடுவாங்க அவங்க. அதனால இது வந்து ஒரு இதுவா ஓடிக்கிட்டு இருக்கு. ராகுல் காந்தி இப்படி வந்து ஒரு முடிவு எடுத்துட்டார், கிட்டத்தட்ட வெளியேறலாம் அப்படின்ற ஒரு அளவுக்கு முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறதா செய்திகள் அடிபடுது. தாவேக்கா கூட தான் இருக்கலாம், வந்தா
வெளியே வந்தா தாவேகா கூட தான். சோ அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா தாவேகா வந்து அவங்களெல்லாம் நம்பிக்கிட்டு இல்ல, காங்கிரஸையோ மற்ற கட்சிகளையோ வருவாங்கன்ற நம்பிக்கை இது வரைக்கும் அவங்களுக்கு இல்ல. சோ அவங்களோட வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளரை போடுறது, அவங்கள நேர்காணல்கள் பண்றது, அவங்க அடுத்தடுத்து வர வைக்கிறது. அதுக்கப்புறம் எங்க சீட்டு கொடுக்கறது அப்படி பிரச்சனை இல்லையே. உங்களுக்கு தேர்தல் தேதி அறிவிச்சதுக்கு அப்புறம் மாறும். இவங்க வந்து அந்த கேண்டிடேட் லிஸ்ட் எல்லாமே வெளியிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் காங்கிரஸ் வந்து கேண்டிடேட் லிஸ்ட் வெளியிட மாட்டாங்க. கேண்டிடேட்ஸை நேர்காணல் பண்ணுவாங்க. இப்போ இன்டர்வியூ நடக்கும் இல்லையா, நீங்க என்ன பண்ணுவீங்க, எவ்வளவு உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கு, உங்கள்ட்ட மக்களுக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்கு அப்படின்லாம் கேட்பாங்க. இப்போ புது கட்சின்றதுனால இதெல்லாம் கேட்பாங்க. உங்கள்ட்ட எவ்வளவு காசு இருக்குன்னு டைரக்டா கேட்க மாட்டாங்க. உங்கள்ட்ட என்ன இது இருக்கு, உங்களுக்கு என்ன அங்க நல்ல பெயர் இருக்குன்னு கேட்பாங்க. இதுவே திமுக அதிமுக தான் வேற மாதிரி கேட்பாங்க. எத்தனை சி இருக்கு, எத்தனை எல் இருக்கு, எத்தனை எல் இறக்க முடியும், எத்தனை சியை வந்து வைக்க முடியும் அப்படின்னு. எத்தனை எல் என்ன எல்லுன்றீங்க? எல்லுன்னு சொல்றது ஒரு இதுங்க, கணக்குக்கு சொல்றேன். எத்தனை சிஎல் இருக்குன்னு சொல்லுங்க. அது வேணா இருக்கலாம், அதுதான் உண்மை. பட் இது ஃபியூச்சர்ல இங்க தாவேகாக்கும் வரும், அது வேற விஷயம் சொல்றேன் நான். ஸோ இது மாதிரி கேட்பாங்க. ஸோ இந்த நேர்காணல் தான் முடியும். ஸோ 234 உடனே போட்டுற மாட்டாங்க. ஸோ வெயிட் பண்ணுவாங்க. இப்போ அதற்கான காய் நகர்த்தல்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை நம்ம சொல்ற மாதிரி மேஜிக் நடந்தால் காங்கிரஸ் தாவேகா பக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நிறைய பொம்மைகள்லாம் செஞ்சு மாணிக்கம் தாக்கூர் குத்திக்கிட்டே இருக்காராம். அதனால அது வந்து எந்த நேரமும் எலுமிச்சம்பழத்தெல்லாம் வச்சு உருட்டிக்கிட்டே இருக்காராம். அதனால என்ன வேணா நடக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பார்ப்போம். அது இன்னும் ஒரு வாரம் 10 நாளைக்குள்ள எல்லாமே தெரிஞ்சிடும். மார்ச் 5க்குள்ள தெரிஞ்சிடும். அதுக்குள்ள தெரிஞ்சிடும். இல்லை இதெல்லாம் கூட்டணி எல்லாமே கொஞ்சம் இது பண்ணாங்கன்னா கேம்பெயின் பண்றதுக்குலாம் இன்னும் நல்லா இருக்கும். அதுக்காக தான் சொல்றேன். நல்லா இருக்கும். நமக்கு கொஞ்சம் பரபரப்பா இருக்கும். இல்லைனாலும் பரபரப்பா தானே இருக்கு. தினம் நம்ம நேற்றுக்கு பார்த்தோம். நம்ம விஜய் அவர்கள் பேசினதுக்கு அப்புறம் நயினார் நாகேந்திரன் பேட்டி கொடுத்திருந்தாரு. நம்ம பார்த்தோம். முதல்ல அவரை வெளில வர சொல்லுங்க, திரிஷா விட்டு வெளில வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறையா கண்டனம்லாம் வந்திருக்கு. திமுக சார்பிலேருந்து கனிமொழி அவர்கள் கொடுத்துருக்காங்க, தமிழச்சி தங்கப்பாண்டியன் கொடுத்துருக்காங்க, விசிகா கொடுத்துருக்காங்க, கூட்டணிலேருந்து விசிகா கொடுத்துருக்காங்க. ஆதார் சங்கம் கொடுத்துச்சான்னு தெரியல எனக்கு. இன்னைக்கு அதை பற்றி கேள்வி எடுத்தோன்னே க்ளோஸ் த டோர்னு சொல்லிட்டு ஒரேடியா ஏற்றி விட்டு ட்ருன்னு கிளம்பிட்டாரு. பாவம். அவர் என்ன பண்ணுவார், ஒரு வாயிலேருந்து ஒரு வார்த்தை என்ன நினச்சி பேசினாரோ தெரியல. நேற்று அந்த வார்த்தை வந்து விழுந்துருச்சு. அது வழக்கம்தான். இது இந்த மாதிரி தலைவர்களுக்கு அப்பப்போ இந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது ஒன்று சொல்லி சிக்கிடுவாங்க. அது பாஜகன்றதுனால திமுகவும் டக்குன்னு கையில் எடுத்துச்சு. கனிமொழி அவங்க இவங்க எல்லாம் டக்குன்னு கையில் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால இன்னைக்கு மனுஷனுக்கு மூஞ்சே இல்லை. நேற்று அப்படியே பயங்கர ரகட்டா பேசிட்டு மீட்டிங் எல்லாம் அந்த இது பிரஸ் மீட் எல்லாம் கொடுத்துட்டு இன்னைக்கு அப்படியே டக்குன்னு டோரை அந்த பெட்டியும் ஒருத்தர் பார்க்கலையா? ஆமா, அது எப்படி பார்க்க முடியும்? பார்த்து உலகத்துல எல்லாம் நடக்கிறதையும் பாப்பாரு. ட்ரம்ப் பேசுறதெல்லாம் பாப்பாரு, எல்லாரும் பேசுறதையும் பாப்பாரு, பக்கத்துல இருக்கவன் என்ன பேசுறான்றதெல்லாம் பாப்பாரு. ஆனா அவர் பேசுனது என்னன்னு இவர் பார்க்கலையா? பாத்தீங்களா இல்லையா? இந்த மாதிரியான சம்பவங்கள் தான் இந்த ஊர்ல நடந்துகிட்டு இருக்கு. இது திருப்பி எதாவது சொல்றோம், நீங்க வந்து பொதுவெளியில பேசும்போது எவ்வளவு நாகரிகமா பேசணுன்றதுக்கு இது ஒரு உதாரணம். ஸோ நேற்று தான் இன்னொருத்தர் கூட அவரை கம்பேர் பண்ணோம். பார்த்தா தலைவன் இன்னைக்கு தலைவனுக்கு ஒரு சம்பவம் ஆகி போச்சு. நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து இப்படி எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு நல்ல இதுவாக தான் பேசுவார். ஏன் அவர் வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வந்துச்சுன்னு தெரியல. அதுக்கான இதை பலனை இன்னைக்கு அவர் வந்து அனுபவிக்கிறார். உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, 2021 எலெக்ஷன்ல எடப்பாடி பழனிசாமி அவங்களுடைய அம்மாவை வந்து திமுகவுடைய இவர் துணை பொருளாளர் நம்ம ராசா அவர்கள் எம்பி அவர்கள் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தப்பா பேசிட்டு வருத்தமும் தெரிவிச்சார். அப்புறமா அது பெரிய பேசு பொருளா மாறிடுச்சு. கிட்டத்தட்ட பெரிய அளவுக்கு அது வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அதிமுகக்குள்ளேயும் சரி பொதுமக்கள்கிட்டையும் சரி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுச்சு. அவர் பேசி ஒரு 2-3 நாள் ஆகிதான் அவர் வருத்தம் தெரிவிச்சார். நான் சொன்னது அப்படி இல்லை, என் கருத்து அது கிடையாது, அவர் எப்பவுமே அப்படி ஏதாவது பேசிட்டு என் கருத்து அது இல்லைன்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி அந்த விஷயத்திலையும் பேசி அவர் வந்து சிக்கிக்கிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் அது வந்து ஒரு இதாகி அது தேர்தலையும் ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. பெரிய அளவுக்கு அதிமுக சுணங்கி போயிருந்த டைம்ல கூட அந்த மாதிரி ஒன்று பேசணும்னா அது ஒரு பெரிய பூமாகி நிறைய ஓட்டுகள் உங்களுக்கு வந்து விழுந்த இதுவும் இருக்கு, சான்றும் இருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி பேசுற விஷயங்கள் அது பேக் ஃபயர் ஆகி பிஜேபிக்கு தான் கெட்ட பேராகும். ஒரு தகவல் இந்த மாதிரிலாம் ஏன் பேட்டி கொடுக்குறீங்கன்னு சொல்லி அமித்ஷா வந்து கூப்பிட்டு திட்டினதா ஒரு தகவல், உறுதியான தகவலாலாம் தெரியாது. பட் ஆனால்
கூப்பிட்டு உங்களுக்கு பேட்டி கொடுக்கறதா இப்ப வேலையா இருக்கா, எலெக்ஷன் ஒர்க் எவ்வளவு இருக்கு, அதை விட்டுட்டு ஏன் இதை பண்றீங்க அப்படின்னு சொல்லி நயினார் நாகேந்திரன் பேசினதாக ஒரு தகவல். எவ்வளவு உண்மையான தகவல்னு எனக்கு தெரியாது. இன்னும் ஒரு சில பேர்கிட்ட வந்து கண்டனம் நாங்க எதிர்பார்த்தோம், ஆனா வரல. திரைத்துறையில இருக்கிறவங்க, பெண்கள், திரைத்துறையில இருக்கிறவங்க பெண்கள், அறக்கட்டளை நடத்துறவங்களோட அறக்கட்டளை எல்லாம் நடத்துறாங்க ஒரு சில பேர். யாருங்க அவங்களாம் பண்ண மாட்டாங்க. விருதெல்லாம் வாங்கியிருக்காங்க. அதெல்லாம் விருதே தப்பா வாங்கியிருக்காங்க. சூர்யா கொடுக்க வேண்டிய, ரகுமானு கொடுக்க வேண்டிய விருதை தூக்கி சூர்யா கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த மாதிரிதான் விருது நிகழ்ச்சிகள்லாம் நடக்குது. மெயினா இன்னொரு போய் எங்க போய் மாத்துவார் ரகுமான்ட்ட சூர்யா? அது அங்க இருப்பாரு. இந்த தலைவரே மாத்தி கொடுத்துட்டாங்க, கொஞ்சம் மாத்திருங்களேன். இன்னொருத்தர் இருக்காருல்ல, அவங்களோட மகள் ஒருத்தவங்க இருக்காங்க, கட்சியிலே இருக்காங்க, திமுக கட்சியிலே இருக்காங்க. அதுக்கு கொடுக்கல. இல்லை, ஏதாவது ஒண்ணா சமூக நீதினா அப்ப உடனே நேரா பெண்களுக்கு தலைவர்கள்ட்ட போங்க. தலைவர்கள் மாதிரி ஆக துடிக்கிறவங்கள்ட்ட போகாதீங்க. ஓகேங்களா? யார மாதிரி தலைவராக துடிக்கிறது, அந்த மாதிரி தலைவர்கள்ட்ட சத்தியமா தயவு செய்து போகாதீங்க. நீ அவன் பேசுறத அப்படியே தின்னு என்கிட்ட கேட்காத, சரியா? அந்த மாதிரி ஆகணும்னு நினைக்கிறவங்கள்ட்ட போகக்கூடாது. நேத்துக்கே சொன்னாங்க, நீங்க அந்த பேரை தெளிவா சொல்ல மாட்டீங்கன்னா எங்களுக்கு யாருன்னு சொல்றது எங்களுக்கு யோசிக்காது, ஒண்ணு சொல்றீங்கன்னா பேரை சொல்லிருங்க அப்படின்னாங்க. புரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். பாபு இல்ல, யாரு ஆகணும்னு சொன்னாங்களோ அவங்க. கராத்தே பாபுவை அரசியல் தலைவரா ஏத்துக்கணும், இந்த மாதிரி ஆகணும் அவங்க அப்பா சொன்னதா இந்த நடிகருடைய மகள் சொன்னாங்க. ஆமா, அவ்வளவுதான். தெரிஞ்சுங்க, அதெல்லாம் உலகத்துக்கே தெரியும். நான் என்ன பேர் சொன்னாதான் தெரியுமா? கருப்பு சட்டை போட்ட ஒரு சொல்லிடுங்க. எதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கீங்க? கட்டப்பான்னு சொல்லிட்டு போங்களேன். ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு? சத்யராஜ் அவர்களின் மகள் சேகர் பாபு தான் என்னுடைய அரசியல் ஆசானா ஆகணும்னு நினைச்சு சொன்னாங்க. அதை தவிர இவ்வளவு சுத்தி சுத்தி கேட்டுக்கிட்டு இருக்காரு. போதுமா? அவங்க எல்லாம் சொல்லியிருக்கலாம் அப்படின்றேன். என்ன கேட்டிருக்கலாம், நானும் டைரக்டா சொல்லியிருப்பேன். ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க சொல்லுங்க. அடுத்ததுக்கு போங்க. அடுத்ததுக்கு போயிடலாங்களா? நம்ம நேற்று அந்த சூரஜ் ஒருத்தர் நம்ம அந்த சேலம் கூட்டத்தில் பார்த்தோம், இறந்துட்டார். மாரடைப்புல வந்து இறந்துட்டாங்க. அவங்களுக்கு 5 லட்ச ரூபாய் வந்து தாவேக்கா சார்பாக வந்து நிவாரண நிதியெலாம் கொடுக்குறாங்க. அந்த அவர் உடலை வாங்க மறுத்துக்கிட்டு நிறையா இதெல்லாம் அவங்க கண்டுக்கவே இல்லை. தாவேக்கா சைட்லேருந்து இந்த கண்டுக்கவும் இல்லை, எதுவுமே பேச்சு வரலன்ற இந்த சமயத்தில் 5 லட்ச ரூபாய் வந்து நிவாரண நிதி கொடுக்குறதா வந்து ஏற்றுக்கிட்டாங்க. அதேமாதிரி அருண்ராஜ் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கு எப்படி பாஸ் போச்சுன்னு தெரில, அவர் யார் வந்து இல்லாமல் உள்ள அனுபவிச்சாங்க, அங்கே உள்ள அனுபவிச்சாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அப்போ ஏற்றுக்கிட்டாங்க, இதுக்கு நம்ம ஒரு காரணமா அப்படின்றது ஏற்றுக்கிட்டாங்கன்றதை நம்ம பார்க்கலாமா? ஏற்றுக்கிட்டாங்கன்றதை தாண்டி இது அவங்களுடைய கூட்டத்தில் நடந்ததுன்றதுனால, அது அங்கே தான் நடந்துச்சுன்றதுனால ஒரு தார்மீக அடிப்படையில் இதை வந்து அவங்க இந்த பணம் கொடுக்குறாங்கன்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் விஜயா, இந்த கூட்டமா அப்படின்லாம் கேட்டால் அதுக்கு வந்து விசாரணை தான் வந்து பண்ணணும். அதுவும் வழக்கெல்லாம் போட்டிருக்காங்க. அதுவும் மர்ம முறையில் மரணம் அப்படின்னு சொல்லி வந்து வழக்கை வந்து தொடுத்திருக்காங்கன்றது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். மாரடைப்பு, அவருக்கு ஏற்கனவே பிரச்சனைகள் இருக்கு. அது வேற இல்ல, அவருக்கு பிரச்சனையில அவர் நல்லா இருக்காரு, ஆரோக்கியமா இருக்காருன்னு சொல்லி ஒரு பக்கம், இல்ல அவருக்கு பிரச்சனை இருக்கு, அவர் உடம்புல வந்து ஏதோ பிரச்சனை ஆஞ்சியோ பண்ணிருக்காங்கன்னு சொல்லி இன்னொரு பக்கம்னு 2 பக்கம். அப்புறம் அந்த உறவினர்கள்லாம் வந்து அவரோட கூட்டத்துல போனதெல்லாம் ஆச்சு, நாங்க வந்து உடலை வாங்க மாட்டோம்னு தாவிக சார்பில் 5 லட்ச ரூபா வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்ப எல்லாருமே அமைதியாயிடுவாங்க, இப்ப ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு 5 லட்ச ரூபா அறிவிச்சிட்டாங்க. இந்த பேசின வாய்கள்லாம் வந்து விட்டுடும். ஆனா யோசிச்சு பாருங்க, எவ்வளவோ இது நான் நடக்குது. அதாவது இந்த விஷயத்துல இத என்ன பண்றாங்கன்னா, இந்த கிரிக்கெட்ல ஸ்கோர் கார்டு போடுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து விஜயோட அவர்களோட ஒவ்வொரு மீட்டிங் 3 மதுரை 2 திருச்சி 2 இங்கிட்ட ஒரு 41 இங்க ஒரு இன்னைக்கு 50 போட்டாருப்பா அப்படின்ற மாதிரி இத ஒரு அது எப்படி சொல்றது நம்மளுக்கு தெரியல. ஏன் நீங்க அப்படி யோசிக்காதீங்க, உண்மைதானே. அது எதுவும் அவங்க போடுறது எதுவும் தப்பு கிடையாது. விஜயோட மாநாட்டுல 41 பேர் இறந்து, இது ஏதோ அவங்க வேணும்னே பண்ற மாதிரி இல்ல ஜோ. நீங்க அது உங்களுக்கு அது தப்பா தெரியும், ஆனா அது உண்மை. அவங்க ஆஃப் செஞ்சுரி அடிச்சிருக்கிறது உண்மை. அவர் கரூர் இதுல 41 பேர், மதுரையில ஒரு 3 பேரோ 5 பேரோ, விக்கிரவாண்டியில ஒரு 3 பேர். ஸோ இன்னைக்கு ஒரு 50 வந்து அடிச்சிருக்காங்க. அப்ப நீங்க வந்து விஜய்க்கே 50 2 வருஷத்துக்குள்ளே 50 பண்ணிட்டாரு. இப்ப நீங்க திமுக 4.5 வருஷம் ஆச்சு, கணக்கு பண்ணுங்க. நீட்ல ஒரு 22 பேரோ 28 பேரோ, கள்ளக்குறிச்சியில ஒரு 60. இல்ல இத போடுறீங்கன்னா நீங்க அதையும் போடணும்ல. நம்ம பார்த்தோம் உதயநிதி அவர்களோட ஏதோ ஒரு கல்யாண நிகழ்ச்சி பங்கேற்க போகும்போது ஒரு 2 பேர் வந்து மின்சாரம் தாக்கி வந்து இறந்தாங்க. அந்த கட்சிக்காரண்டே போய் எங்க கட்சியில இது நடந்ததுன்னு சொல்லி போட சொல்லுவீங்களா? மீடியாவை சொல்றேங்க நானு. மீடியா எப்படிங்க போட, என்னங்க பேசுறீங்க? மீடியாவும் உங்களெல்லாம் ஒரே இணக்கமா தானே இருக்காங்க, அவங்க எப்படி போடுவாங்க? நீங்க யோசிச்சு பாருங்க, கள்ளக்குறிச்சியில ஒரு 61 பேரு, நீட்டுக்கு ஒரு 20-28 பேரு, அப்புறம் இந்த லாக்அப் டெத்ன்னு சொல்லி ஒரு 28-30 பேருக்கு மேல இருக்கும். அப்புறம் அந்த இது என்னமோ நிறைய சம்பவங்கள்லாம் நடக்குது இல்லையா, இந்த
வட மாநிலத்திலிருந்து வந்தா வெட்டுறதுக்கு வெட்டுறதுக்கு வட மாநிலத்துல இருந்து வந்து விஜய் கூட்டத்துலதான் வந்து சாகக்கூடாது. நீங்க வட மாநிலத்துல இருந்து வந்து ட்ரெயின்ல வந்து வெட்டுப்பட்டு சாகலாம். அது வந்து நீங்க கண்ணா பின்னான்னு வெட்டி ஒரே நாள்ல சரி பண்ணி பேண்டேஜ் போட்டு அமுச்சு விட்டுறலாம். அது பிரச்சனை கிடையாது. அங்கேருந்து வந்து நீ கூட்டத்துல வந்து சாகக்கூடாது. இதை பத்தி பேசினா இது ரொம்ப லென்த்தா போகும். நாங்க இது ஸ்டாப் பண்ணி இன்னொரு இடத்துக்கு வரேன். இந்த விஷயம் இருக்கு இல்லையா, இதுல நம்ம பேசுற மாதிரி 2 ஆப்ஷன். 12 to 3 நீங்க கேட்டீங்களா இல்ல 12 to 3 தான் உங்களுக்கு கொடுத்தாங்களா? இதை முதல்ல கிளாரிட்டி கொடுங்க. ஏன்னா எல்லாரும் கேட்கறது ஒண்ணுதான். இந்த 12 to 3 வெயில் உச்சியில இருக்கிற டைம். அது சாதா வெயிலா இருந்தாலும் கூட உங்களுக்கு அது வெயில் தான். அது தாக்கத்தை ஏற்படுத்தும். நீங்க தண்ணி கொடுக்கலாம், எல்லாம் கொடுக்கலாம். ஒரு பந்தல் போடுங்க, இல்ல சேர் போடுங்க. சரி போட்டுருங்களேன், இவ்வளவு செலவு பண்றீங்க, அது உங்களால போட முடியாது. ஒரு பந்தலை போட்டுங்க, ஒரு சேரை போட்டுருங்க. பந்தலை போட்டாலும் சேரை போட்டாலும் ஏதோ ஒரு சம்பவம் நடக்கத்தான் போகுது. ஆனா உங்களுடைய இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள்ல உயிரிழப்பு ஏற்படாம பாத்துக்கிறதும் உங்களுடைய கடமை தான். அதுல வந்து மாற்று கருத்து கிடையாது. ஆனா இது மற்ற கூட்டங்கள்லயும் நடக்குது. ஆனா இது வெளியே வர மாட்டேங்குது. அதை பத்தி பேச்சுகள் இருக்க மாட்டேங்குது. அதை பத்தின செய்திகள் இருக்காது. செய்திகள் இருந்தாலும் உடனே ஒரு நாள் அதை ரிமூவ் பண்ணிடுறாங்க. அது தாவே காலம் நடக்கும்போது பெரிய ஹைலைட்டா காட்டப்படுது. எப்படி விஜய் கிளம்புறது போறது வரது வைக்கிறதெல்லாம் பெரிய ஹைலைட்டா காட்டப்படுதோ அதே மாதிரி தான் இங்கே இந்த சம்பவம் ஹைலைட்டா வந்து காட்டப்படுது. ஸோ இதுதான் இங்க இருக்குள்ள பிரச்சனை. இவங்க அந்த 12 to 3 இவங்க கேட்டாங்களா இல்ல இவங்க தான் கொடுத்தாங்களான்றத கிளாரிட்டி பண்ணணும். இல்ல விஜய் அவர்கள் இனிமே இந்த மாதிரி செய்ய போறாரு அப்படின்னா ஈவினிங் டைம் வாங்கிடணும். ஃபுல் ஃபிளெஜ்டா ஈவினிங் டைம் வாங்கிடணும். எனக்கு இந்த 4 to 7 அந்த மாதிரி டைம் தான் அவங்க வாங்கணும். இல்லைன்னா ஃபுல்லா உள்ளரங்கு கூட்டம் தான் அது. ஏன்னா நீங்க பேசினா எப்படி வெளியே போகும்போது லைவ் தான் போட போறீங்க. ஸோ நீங்க வந்து லட்சக்கணக்கான மக்கள்கிட்ட தான் பேசணும்னு அவசியம் கிடையாது. கூட்டத்தை காட்டணுன்ற அவசியம் இனிமே விஜய்க்கு கிடையவே கிடையாது. ஏன்னா கூட்டம் இயல்பாவே வந்து சேருது. அப்போ ஒரு கூட்டத்தை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு உள்ளரங்க கூட்டத்துல 2000 பேர் 3000 பேருக்குள்ள நீங்க செஞ்சா கூட இதுக்கு தான் நான் அப்போவே முன்னாடியே சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி இருந்துன்னா அங்க பக்கத்துல ஏதாவது ஒரு ஸ்டேடியம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்க ஸ்டேடியமா நீங்க எடுத்து கூட நீங்க பண்ணலான்றது நம்ம சொன்னோம். இருக்கலாம். ஆனா கூட்டம் எங்க கூடனாலும் இந்த மாதிரி ஒரு பாதிப்பு ஏற்படுது. அவ்வளவு பேர் வந்து உட்கார்ந்து பார்த்துட்டு போற ஸ்டேடியம்ல ஒரு அசம்பாவிதம் கூட நடந்தது கிடையாது. இந்த மாதிரி தான் சொல்றேன். இங்க பிரச்சனை விஜயை பார்க்க வரதுலயும் அவர் இதுக்கப்புறம் எப்ப பார்ப்போன்ற மாதிரியான பிரச்சனைகளும் இருக்கு. நான் அதான் சொல்றேன், உள்ளரங்க கூட்டம் மாதிரி எடுத்து நடத்தினா கூட பிரச்சனை கிடையாது. விஜய் பேசுறது எங்க போனாலும் தெரியதான் போகுது. லைவ் வந்து போடதான் போறாங்க, விஜய் பேசுறத கேட்கதான் போறாங்க. அப்போ அவங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது. ஆனா மக்கள் சந்திப்புன்னு அவங்க நடத்தணும்னு நினைச்சா இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்குது. இந்த அசம்பாவிதம் நடக்காம நடத்த வேண்டியது இவங்களுடைய பொறுப்பும் உண்டு, காவல்துறைக்கும் பொறுப்பு உண்டு, இந்த அரசுக்கும் பொறுப்பு உண்டு. ஆனா இங்க என்ன மாறும்னா அது டிவிக்கேவும் விஜயும் சேர்ந்து செஞ்சதாதான் அது வந்து மாறும். அப்படிதான் கவுண்ட் எழுதுவாங்க. ஆனா மத்ததுக்கு நீங்க கேட்ட மாதிரி கவுண்ட் எழுத மாட்டாங்க. அதை மீடியாவும் சொல்லாது. அடுத்தது போயிடலாங்களா? சொல்லுங்க. என்ன சோளமுத்தா போச்சா? இல்லையே, 1 மாசம் டைம் இருக்கு. 1 மாசம் டைம் இருக்கு. கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன போவாங்கன்றீங்க. போயிடுவாங்க, உறுதியா போவாங்க. எங்க? மேல்முறையீட்டுக்கு. மேல்முறையீடு உறுதியா கேட்டது உள்ளுக்குள்ள சொன்னாங்க. உள்ள போக மாட்டார். வாய்ப்பே கிடையாது. காப்பாத்திரும். 101% வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அந்த கட்சியில உள்ள அமைச்சரோ முக்கியமான பதவிகள் இருக்க மாவட்ட செயலாளர்களோ யாரு போனாலும் கவலைப்பட மாட்டாங்க. தயவு செய்து போயிடுன்னு அனுப்பிச்சு வச்சிருவாங்க. ஏதாவது இதெல்லாம் பாத்துக்கலாம்ப்பா, 1 மாசம் கூட உள்ள இருந்துட்டு வா, தியாகி அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிட்டுக்கலாம்னு சொல்லுவாங்க. ஆனா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை மட்டும் அனுப்பவே மாட்டாங்க. ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு கூட போய் சொல்றேன், துணை முதலமைச்சர் உதயநிதி கூட கைது பண்ணிக்கங்கன்னு சொல்லுவாங்க. அரசியல் ரீதியா அவர் வந்து கைது பண்ணா அவருக்கு ஒரு இது கிடைக்கும், இமேஜ் கிடைக்கும்னு. நான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மட்டும் தொடக்கூட அனுமதிக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவர் இல்லாம அந்த கட்சியே இயங்காது. இல்ல உயிர் மூச்சே நின்னு போன மாதிரி ஆகிலங்க. அவரை கைது பண்ணா மகான் ஆக்கிடுவாங்க. இவரை கைது பண்ண யாரை கைது பண்ணா? துணை முதல்வர் கைது பண்ணா மகான் ஆக்கிடுவாங்க. சார் உள்ள போனாரு, இதுக்கெல்லாம் இது பண்ணாரு. இவரை கைது பண்ணா வெளியில இருக்கவங்க சந்தோஷப்படுவாங்க, திமுக எல்லாரும் கோவப்படுவாங்க. என்ன சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இல்லாம எப்படி மேடைகள் வந்து அலங்கரிக்கப்படும், எப்படி பேசுவாங்க, மக்கள் எப்படி ரசிப்பாங்க? அப்புறம் விஜய் யார் தான் திட்டுறது? சுவைக்கு ஒரு குறை இல்ல. உங்களுக்கு வந்து கஷ்டமாயிடும்ல. இப்ப விஜயை திட்டத்துக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு நபர் மாதிரி ஆயிட்டாரு. விஜய்னு மட்டும் கிடையாது, யாரு கட்சி ஆரம்பிச்சாலும் என்ன பண்ணாலும் திட்டத்துக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தான் இருக்காரு. அப்ப சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இல்லாம என்ன பண்ணுவாங்க? எப்பாடுபட்டாவது திமுக அறிவாலயத்தில் உள்ள மொத்த சொத்தை வித்தாவது மேல்முறையீட்டுல ஜாமீன் வாங்கி கொடுத்துருவாங்க, இல்லைன்னா விடுதலை பண்ண வச்சிருவாங்க. அதை பத்தி எல்லாம் நம்ம கவலைப்படாது. இது வந்து சந்தோஷப்படுற விஷயம் கிடையாது. நீங்க வந்து கைது பண்ணிடுவாங்கன்னு மற்ற கட்சிக்காரங்களோ மற்றவங்களோ சந்தோஷப்படுற விஷயம் கிடையாது. நீங்க வருத்தப்படுற விஷயம் இது. என்டர்டெயின்மென்ட் மிஸ் ஆகுமா? 1 மாசம் டைம் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியே உள்ள போயிட்டாருன்னா தாவேக்கா எப்படி முதல்ல வளரும்? அதை முதல்ல யோசிங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் வெளியில தான் இருக்கணும். அப்பதான் தாவேக்காவுக்கு ஓட்டுக்க தாவேக்காவினருக்கு வேண்டிக்கொள்ள வேண்டியதெல்லாம் இதுதான். இவர் இருக்கணும், வெளியே இருக்கணும். அதுதான் வந்து நியாயமான விஷயம். அவர் உள்ளத்துக்கு போட்டாலும் தாவேக்கா ஜாமீன்ல இருக்கணும். அண்ணனை முதல்ல வெளியே விடுங்க.
எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி இவங்க ஜாமீன்ல எடுத்து வெளியே விட்டுறணும். சொந்த செலவுல, தாவேக்காவுடைய சொந்த செலவுல எடுத்து வெளியே விட்டாதான் தாவேக்கா நல்லா வளரும். கேன்வாஸ் பண்றதுக்கு தேவை. கண்டிப்பா. ஊர் ஊர் உலகத்துல உள்ள அந்த மூளை முடுக்கெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த இடத்துல எல்லாம் தெரியாத இடத்துல கூட விஜயை கொண்டு போய் தெரிய வச்சுட்டு வந்துருவாரு. விஜய் விசில் சின்னம், அவர் பனையூர், எந்த ஊர்ல இருக்காரு, பனையூர்ல இருக்காரு, எல்லாத்தையும் அவர் என்ன பேசினாரு. ஏன்னா இப்ப நிறைய பேர் விஜயை ஃபாலோ பண்ணிருக்க மாட்டாங்க. கிராமத்துல சில பேர் இருப்பாங்க, வயசானவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணிருக்க மாட்டாங்க. அவங்க எல்லாம் டிவி பார்க்காதவங்க, போன் பார்க்காதவங்களா இருப்பாங்க. அப்பெல்லாம் வந்து தெரு உட்காந்து மீட்டிங்கை மட்டும் தான் பார்ப்பாங்க. அப்ப இவர மாதிரி ஆளுங்க எல்லாம் போகும்போது, ஓ விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரா, ஓ இப்படி பேசியிருக்காரா, ஓ ஒரு சின்ன விசிலா அப்படின்னு அவங்களுக்கு போக ஆரம்பிக்கும். அதனால அவரெல்லாம் வந்து கைது பண்றது நானே வன்மையா கண்டிப்பேன். தாவேக்காவுக்கு நானே சொல்லுவேன், அதெல்லாம் பண்ணவே கூடாது, அவரு மேல தவறு பண்றீங்க, அதனால அவர் எப்படியா ஜாமீன்ல எடுத்துருங்கன்னு தான் சொல்லுவேன். திமுகவும் விடாது, தாவேக்காவும் விடக்கூடாது. கடைசியா ஒண்ணு, ஈசிஆர்ல இப்போ இந்த பாமக தான் அன்புமணி அவர்கள் டவுட், அவங்க தாங்க பாமக. ஆமா பாமக இல்ல, பாமக தான் கூட்டம் நடத்திருக்காங்க, ஏதோ ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. விசில் ரொம்ப அடிக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. விசில் அங்கேயும் டிஸ்டர்ப் பண்ணுது, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேட்டிங் நிகழ்ச்சின்னு நினைக்கிறேன், அன்பரசன் அவர்கள் வந்து விசில் கொண்டு வாப்பான்னு சொன்னோன்னே, விசில்லாம் கொண்டு வராதீங்க, ரெடி ஸ்டெடி கோ அப்படின்ட்டாங்க. உடனே எல்லாரும் போக ஆரம்பிச்சிடணும். இந்த விசில் எல்லாத்தையும் எப்படி நிம்மதி இழக்க செய்கிறது அப்படின்றது. அதாவது விசில் சின்ன வந்ததை வந்து தாவேக்காவினர் எப்படி கொண்டாடினாங்களோ அந்த மாதிரி மற்ற கட்சிக்காரங்களாம் ரொம்ப வெறியில இருக்காங்க. என்னங்க இது ஒரு சின்னத்தை கொடுத்துட்டு எங்க பார்த்தாலும் காதல வந்து, இவரு வேற சும்மா இல்லாம 5000 வாங்கிட்டு செவிலியே கத்துங்க ஊதுங்க அப்படின்றாரு. இந்த பக்கம் அன்புமணி என்ன சொல்றாரு, அதெல்லாம் வேணாம் அப்படின்றாரு. ஒரு காலத்துல விசில் பக்கம் போலான்னு தான் பார்த்தாங்க, அப்புறம் ஊதிடுவாங்கன்னு சொன்னோன்னே சரி சரி இங்கேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்துட்டாங்க. அதே மாதிரிதான் திமுகலையும் இந்த கவுன்சிலர் நம்மளே பேசணும், அவர் போயிட்டு மைக் வாங்கி கொடுத்து இதெல்லாம் பண்ணியிருந்தாரு. இப்போ விசில் ஊதக்கூடாதுன்றாரு. இப்போ அதை ஒரு அமைச்சரே பண்றாரு, ரெடி ஸ்டெடி கோ அப்படின்னு அவரே சொல்றாருன்னா, அப்போ வந்து அந்த சின்னம் எவ்வளவு வந்து பெருசா போய் சேர்ந்துருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. அது சின்ன பசங்கள்ட்ட இருக்கிறதுங்க, அது அவங்க மைண்ட்ல இருக்காதுங்க. அது இருந்தாலும் கூட அது என்னங்க பெரிய பாதிப்பு ஏற்படுத்த போகுது. இல்ல திமுகன்னு இல்ல, இவங்க தாவேக்காவை எதிர்க்கிறவங்க வீட்டுல எல்லாத்துக்குமே குக்கர்ல இருந்து விசில் வந்தா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலையே. குக்கர்ல இருந்து விசில் வந்தா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலையே. குக்கரை வந்து தூக்கி போட்டு வடறி. குக்கர் யாரோட சின்னம் தெரியல, குக்கர் மேல என்ன இருக்கும், விசில் தான் இருக்கும். இப்ப விசில் எடுத்துட்டா குக்கரே ஒண்ணும் கிடையாது. குக்கர் கூட இருக்கலாம், ஆனா குக்கர்ல இருந்து விசில் மட்டும் வந்துடக்கூடாது. குக்கர் மட்டும் இருந்து என்னங்க பண்றது, அதுல விசில் வந்தாதாங்க உங்களுக்கு வேல்யூவே. குக்கர் மட்டும் வச்சு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதுல விசில் வர விசிலுமே ஒன்னா சேர்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கும் விசில் ஊதிடுவேன்னாங்க. அங்க வா, உங்களுக்கு எல்லாம் ஆப்ஷனே கிடையாது, 2ல 1 அதுதான் 2ல 1 தான் கணக்கே. அதனால வாய்ப்பே கிடையாது. விசில் பெரிய அளவுக்கு பாதிப்பை மற்ற கட்சிக்காரங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு. எளிமையான சின்னம், வரையறதுக்கும் சரி, சொல்றதுக்கும் சரி, சின்ன பசங்கள்ட்டையும் சரி, எல்லார்ட்டையும் இருக்கிறது. அது சேப்பாக்களை தடை பண்ணுங்க, இதுல அமெரிக்கால போய் தடை பண்ணுங்க, என்ன வேணா பண்ணலாம். அது போய் சேர்ந்துருச்சு. அது சேர்ந்துச்சுன்றதை நீங்க கொண்டு போய் சேர்த்துட்டீங்க, அதை ஒண்ணும் பண்ண முடியாது. அவன் ஊததான் செய்வான், கடுப்பாக தான் செய்யும், திட்டதான் செய்வீங்க, அது நடக்கதான் செய்யும், ஒண்ணுமே பண்ண முடியாது. அது இதுதான் நடைமுறை. இந்த 2 மாசம் ஊதிக்கிட்டே இருப்பானுங்க. எப்படி இந்த ஆட்டிக்கின்னே இருப்பானுவாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க ஊதிக்கிட்டே இருப்பானுங்க. உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது, கேட்டுக்கிட்டே இருக்க முடியாது. ஏன் நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. இது எலெக்ஷன் டே அன்னைக்கு ஒருத்தர் ஊதிக்கிட்டே ஒதுங்குன்னு சொன்னா என்ன பண்ண முடியும்? ஒன்னும் பண்ண முடியாது. காவல்துறையில எவ்வளவு பேர் ஊதுவாங்க வழி விடுறதுக்கு. கான்ஸ்டபிள் பிசி இவங்களுக்குலாம் அந்த விசில் வேற கொடுத்துருப்பாங்க. விசில் கொடுத்து நவருங்க, அதை இது பண்ணுங்க, ஒழுங்குபடுத்துறதுக்குலாம் சொல்லுவாங்க. இனிமே சொல்ல முடியாது. கையிலையும் ஊதுனாலும் விசில் விசில் தான். சொன்ன மாதிரி தான். அதை ஏதாவது சொல்லி தொலைக்காதீங்க, அரசனை ஏதாவது போட்டுற போறாங்க. பாவம் கண்டக்டர் எல்லாம் படுற பாடு இருக்கே இவங்க கிட்ட. கண்டக்டருங்க, தூய்மை பணியாளர்கள், காவல்துறை அதிகாரிகள், இவங்கெல்லாம் படுற பாடு முடியல. பிடி சார் என்னடா பாவம் பண்ண உங்களுக்கு, என் பொழப்பே அதுல தாண்டா ஓடுது. விசில் இல்லைன்னா ஒரு வேலை நடக்காது, ஒரு வேலை அடங்க மாட்டான். அப்ப அவங்க எல்லாம் என்ன பண்ணணும்னா, உதயசூரியனையோ ரெட்டையிலையோ எடுத்து இங்க மாட்டிக்கிட்டு, சூரியனை மாட்டணுமா, உதயசூரியன் சின்ன இருக்கு இல்லையா, அதை மாட்டிக்கிட்டு, இல்ல ரெட்டையிலைனா ரெட்டையிலையை மாட்டிக்கிட்டு விசில் சின்னத்தை வச்சுக்கோங்க. நாங்க கட்சிக்காரங்க தாங்க, ஆனா விசில் வேற வழி இல்லை, நாங்க ஊதணும், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி ஒரு நிலை வந்து வந்திருக்கு. இப்ப தான் பிரச்சனை, வேற ஒன்றும் கிடையாது. முடிச்சிடலாங்களா? தயவு செய்து. கண்டிப்பா கார்த்தி, இன்னும் நிறைய பிரச்சனை இருக்குது. அது நம்ம நாளைக்கான தொடர்ல வந்து நம்ம அதை பத்தி பேசுவோம். மிக்க நன்றி, மகிழ்ச்சி. என் நெஞ்சில் குடியிருக்கும்